வெல்கம் டு Mr.Agarathi. நான் உங்கள் விஜய். இந்த வீடியோவில் வந்து ஒரு ரேண்டம் டெக் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்து ஒரு ஷஃபிள் பண்ணி ஒரு ட்ரிக் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலாம் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. நம்ம போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். ஓகே ஒரு ரேண்டம் டெக் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரிக் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க பக்கத்தில் கூப்பிட்டுக்கிறேன். இப்போ இதுலேருந்து ஒரு ரேண்டம் டெக் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். நல்லா ஷஃபிள் பண்ணிக்கிறேன். இதை ஷஃபிள் பண்ணிவிட்டு இதை அப்படியே பாதியாக கட் பண்ணி அந்த பக்கம் பாதி வச்சுருங்க. ஓகே, அதை கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நடுவில் இருந்து ஒரு கார்டு எடுத்து அது என்ன கார்டு இருக்குன்னு பார்த்துட்டு கேமராவில் காட்டிடுங்க. நான் என்கிட்ட இருக்கிற என்ன கார்டுன்னு நான் மட்டும் தான் பார்த்துக்கிறேன். அந்த கார்டை மேலே வச்சுருங்க. மேலே வச்சுருங்க அப்படி. இப்போ இந்த டெக்கை உங்கள்கிட்ட கொடுத்துறேன். இதை நான் எடுத்துக்கிறேன். இதை அப்படி பாதியாக பிரிச்சுக்கிட்டு நான் கீழே இருக்க கார்டை தூக்கி மேலே இந்த கார்டு இருக்குது பார்த்தீங்களா, நான் உள்ள தூக்கி வச்சிடுறேன். உங்கள் கார்டை நடுவில் உள்ள வச்சுட்டேன். அதேமாதிரி நீங்களும் ரெண்டாக பிரிச்சுட்டு நடுவில் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. மேலே இருக்க கார்டை தூக்கி நடுவில் போட்டுருங்க. ஓகே, இப்போ நீங்கள் எடுத்த கார்டு நான் உள்ளே எங்கேயோ வச்சுட்டேன். இதை பாதியாக எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் நல்லா ஷஃபிள் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுத்த கார்டு இப்போ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, உள்ளே வச்சுட்டேன். இந்த கார்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஷஃபிள் பண்ணிடுங்க. இப்போ இதுலேயும் ஷஃபிள் பண்ணியாச்சு. இதில் நான் பார்த்த கார்டு தானே எனக்கு தெரியாது. இது வச்சிடுறேன். இப்போது நீங்கள் நினச்ச கார்டு, நீங்கள் ஃபஸ்ட் எடுத்து காட்டினீங்க பார்த்தீங்களா, அந்த கார்டு இந்த கார்டுங்களா. இப்போ இவ்வளோ ஷஃபிள் பண்ணதுக்கப்புறமும் அவர் எடுத்த கார்டை நான் எடுத்து கண்டுபிடிச்சிட்டேன். அதேமாதிரி நான் நினச்ச கார்டை அவங்களே தான் ஷஃபிள் பண்ணாங்க. அது என்ன கார்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபுல்லாக நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த கார்டு வந்து 3 ஆஃப் கிளப்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ட்ரிக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் சப்ஸ்கிரைப் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். ஓகே, இந்த ட்ரிக் எப்படி பண்ணாலும் இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு ரேண்டம் டெக் ஆஃப் கார்ட்ஸ் இருந்தால் போதும். நல்லா ஷஃபிள் பண்ணிக்கலாம். அதை ஷஃபிள் பண்ணிவிட்டு அப்படியே ரஃபாக பிரிச்சுக்கோங்க. ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ரெண்டாக பிரிச்சுட்டு பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஒரு டெக்கை எடுத்துகிட்டு ஆப்போசிட் இருக்கவங்கள்ட்ட கொடுத்துருங்க. இன்னொரு டெக்கை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் வச்சுருக்கிற டெக்கை எடுத்துகிட்டு நம்ம என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ அதை எல்லாத்தையும் ஆப்போசிட் இருக்கணும் பண்ண சொல்லுங்கள். இப்போ என்ன சொன்னீங்கன்னா, இதில் வந்து ஒரு டெக்கை வந்து பிரிச்சுக்கோங்க. அப்படி பிரிச்சுட்டு உள்ளேருந்து ஒரு கார்டு எடுங்க. இந்த கார்டு என்ன கார்டு நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கார்டை வச்சுருங்க. அது என்ன கார்டாக இருந்துருக்கா நம்ம பார்த்து மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. நம்ம பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்கக்கிட்ட அவங்க என்ன கார்டு எடுத்து பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சு சொல்லுங்கள். இப்போ இந்த கார்டு எடுக்கிறோம். இது 5 ஆஃப் டைமண்ட். 5 ஆஃப் டைமண்ட் எடுத்துக்கி மேலே அப்படி வச்சுருவாங்க. வச்சுட்டு இந்த டெக்கை அவங்க வச்சுருப்பாங்க. இப்போ டெக்கை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த டெக்கை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. நீங்கள் வச்சுருந்த டெக்கை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அவங்க பார்த்து வச்சுருந்த கார்டு எல்லாமே இங்கே இருக்கும். இதில் என்னென்னா, இப்போ இந்த டெக்கில் அவங்க நினச்ச கார்டு இங்கே டாப்பில் இருக்குது. எடுத்து காட்டின கார்டு 5 ஆஃப் டைமண்ட்ஸ் இங்கே இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்படி ரிஃபில் பண்ணிவிட்டு இந்த மேல் கார்டை நான் உள்ளே கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்படி வைக்கும்போது ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது மேல் கார்டை கொண்டு வராமல், அதுக்கு இப்படி இப்படின்னு அப்படி வச்சுருக்கோங்க வச்சுங்களா, மேல் கார்டு அப்படி கொண்டு வராமல் கீழே இருக்க கார்டு அப்படி பண்ணும்போது மேலே இருக்க கார்டு வர மாதிரி தெரியும். பட் நம்ம கீழே இருக்க கார்டு தான் எழுப்போம். இப்படி எடுத்து உள்ளே வச்சுருங்க. இப்படி பண்ணிங்க அப்படின்னா நம்ம மேலே இருக்க கார்டு வந்து 5 ஆஃப் டைமண்ட் அப்படியே தான் இருக்கும். பண்ணும்போது அப்படி ரிமூவ் பண்ணுங்கள். எல்லாம் நினச்சிக்கோங்க, மேலே இருக்க கார்டு தான் கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 போட்டுருங்க. ஒரு 5 ஆஃப் டைமண்ட்ஸ் மேலே தான் இருக்குது. அதேமாதிரி அவங்களும் இதேமாதிரி பண்ண சொல்லுங்கள். பாதி எடுத்துகிட்டு அவங்க மேலே இருக்க கார்டு உள்ளே வச்சு வச்சாலும் பிரச்சனை இல்லை, இதுக்கு வச்சுட்டு சொல்லிடுங்க. இப்போது இந்த டெக்கை எடுத்துக்கோங்க. திருப்பி 5 ஆஃப் டைமண்ட்ஸ் மேலே தான் இருக்குது நம்ம பார்த்தது. ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. மேலே இருக்க பாட்டை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இந்த பாட்டை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நல்லா ஷஃபிள் பண்ண சொல்லிடுங்க. இல்லை என்ன ஷஃபிள் பண்ண பிரச்சனை இல்லை. அதேமாதிரி மேலே இருக்க கார்டில் நம்ம அந்த 5 ஆஃப் டைமண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படி ஃபுல்லாக இழுத்து கீழே கடைசி கார்டாக கொண்டு போயிருங்க. இப்போ மேலே வச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டு கார்டாக இருக்குது. ஸோ திரும்பி அப்படியே ஷஃபிள் பண்ணி மேலே இருக்க ஒரு கார்டாக எடுத்துகிட்டு திரும்பி இந்த கார்டை மேலே கொண்டு வர மாதிரி வச்சுருங்க. 5 ஆஃப் டைமண்ட்ஸ் திரும்பி மேலே வந்துடணும்.
திருப்பி இதோட வச்சுருங்க. நல்லா ஷஃபிள் பண்ண மாதிரி தெரியும். திருப்பி ஆனால் 500 மேலே தான் இருக்குது. அதே மாதிரி இன்னும் இந்த எடுத்துக்கோங்க. இதையும் பாதியாக பிரித்து அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. மேலே இருக்க கார்டு நீங்கள் வச்சுக்கோங்க. கீழே இருக்க ஷஃபிள் பண்ண சொல்லிடுங்க. நல்லா ஷஃபிள் பண்ணிடலாம். அதே மாதிரி மேலே இருக்க இதில் நம்ம எதுவுமே பிரச்சனை இல்லை. இதில் என்ன ஒரே விஷயம் நம்ம பார்த்துக்க வேண்டியது அப்படின்னா, அப்படி ஷஃபிள் பண்ணுற போது இப்போது எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் முதல் என்ன கார்டு பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரே விஷயம், இப்படி எடுத்து பாதியாக பிரிக்கும் போது இல்லை 7 ஆஃப் டைமண்ட் இங்கே இருக்குது. 7 ஆஃப் டைமண்ட் தான் நம்ம கார்டு அப்படின்னு நீங்கள் இப்போ இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா அப்படி ஷஃபிள் பண்ணிவிட்டு 7 ஆஃப் டைமண்ட் அப்படி மேலே இருக்க மாதிரி வச்சுருங்க. மீதி அவங்க ஷஃபிள் பண்ணி கொடுக்குற கார்டு கீழே வச்சுருங்க. இப்போது இதில் வந்து மேலே 7 ஆஃப் டைமண்ட், இது நம்மளோட டெக்கு. திருப்பி இதை கையில் திருப்பி வாங்கிக்கோங்க. திருப்பி அதை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. இப்போ நம்ம டெக்கை கடைசியாக ரிவீல் பண்ணுங்கள். அது முன்னாடி அவங்க நினச்ச டெக்கு, அவங்க எடுத்த டெக் எடுத்துகிட்டு இல்லை 5 ஆஃப் டைமண்ட் தான் மேலே இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்படி ரெண்டாவது பிரிச்சுட்டு இப்படி வச்சுருங்க. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி எடுத்து ஓப்பன் பண்ணும்போது அவங்க 5 ஆஃப் டைமண்ட் எடுத்து காட்டும்போது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இன்னொன்று, இதில் இவ்வளோ ஷஃபிள் பண்ணதுக்கு அப்புறமும் 5 ஆஃப் டைமண்ட் வரதுக்கு நல்லாயிருக்கும். இதில் இன்னும் பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம டெக்கை அவங்க நல்லா ஷஃபிள் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன கார்டு நினச்சோம் அப்படின்னு நல்லாவே அவங்க கண்முடியே அவங்களே ஷஃபிள் பண்ணியிருக்கிறதுனால தெரியாது. ஸோ நம்ம இதை சொல்லும்போது 7 ஆஃப் டைமண்ட் நம்ம பார்த்துட்டோம் பார்த்தீங்களா, அந்த கார்டு தான் மேலே இருக்கும். நம்ம பார்த்ததும் 7 ஆஃப் டைமண்ட் இப்போ சொல்ல வேண்டியதான். ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது 7 ஆஃப் டைமண்ட் தான் இருந்துச்சு, அதான் மெமரைஸ் நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு 7 ஆஃப் டைமண்ட் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ஓப்பன் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஐக்கான் இருக்கும், அது ரவுண்டாக இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.